அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிற அந்த டாபிக், அதாவது 11th எத்திக்ஸ் புக்கில் சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிற ஒரு லெசன் வந்து இருக்கும். அந்த லெசனில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் வந்து எம்சிக்யூ டைப்பாக வந்து கொஸ்டினாக வந்து ரெடி பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதாவது நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி அந்த பேட்டர்ன்லேயே பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 46 கொஸ்டின் வந்து எடுத்திருக்கேன் அந்த லெசன் ஃபுல்லாகவே. சரிங்களா? பாயிண்ட்ஸ் எதுவுமே வந்து மிஸ் ஆகாது, எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து கவர் ஆகிற மாதிரி எடுத்திருக்கேன். ஒரு 46 கொஸ்டின் வந்து எடுத்திருப்பேன். சரிங்களா? அந்த 46 கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் டைப்பு, கூற்று காரணம், அப்புறம் மேட்ச் த ஃபாலோயிங், அப்புறம் டைரக்ட் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதாவது டிஎன்பிஎஸ்சி அந்த பேட்டர்ன்லேயே வந்து இருக்கும். சரிங்களா? எல்லா பாயிண்ட்ஸும் வந்து கவர் பண்ணியிருப்பேன். 46 கொஸ்டின் படித்தாலே போதுமானது, நீங்கள் அந்த லெசன் வந்து ஃபுல்லாக படித்த மாதிரி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் வந்து ஒரு 10 கொஸ்டின். சரிங்களா? மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 56 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிந்துவெளி நாகரிகம் 11th எத்திக்ஸில் இருக்கக்கூடிய அந்த சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிற அந்த லெசன்லேருந்து வந்து கொண்டு வந்திருக்கேன், எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் அந்த லெசன் படிக்கலைனா கூட இந்த கொஸ்டின்ஸை மட்டும் பார்த்தா கூட போதுமானது தான். சரிங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த கொஸ்டின்ஸை வந்து ஃபுல்லாக ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் ஃபுல்லாக பாருங்கள், அந்த லெசனே படித்த மாதிரி. ஏன்னா நான் பாயிண்ட்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணல, ஸோ தான் திரும்ப சொல்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே, நம்ம கொஸ்டின்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதாவது 11th எத்திக்ஸில் சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிற அந்த பாடம், அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் டைப்பு: கீழ்கண்ட கூற்றுகளை கருத்தில் கொண்டு தவறான விடையை தேர்வு செய்க. அதாவது தவறான விடையை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 1921ஆம் ஆண்டு சிந்து மாகாணம் மான்கொமரி மாவட்டத்தில் ராவி சட்லஜ் ஆறுகளுக்கு இடையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட தொல்பொருள் சின்னம் ஹரப்பா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சரியானா இது வந்து தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலாக என்னன்னா, சிந்து மாகாணம் கிடையாது, ஹரப்பாவை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் மாகாணம். சரிங்களா? பாகிஸ்தான்ல இருக்கு. சரிங்களா? தற்போதைய பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப் அப்படிங்கிற அந்த மாகாணத்துல மான்குமரி மாவட்டம். சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராவி சட்லஜ் ஆறுகளுக்கு இடையில வந்து அகழ்வாய்ச்சி செஞ்சு ஸோ செய்யப்பட்டதன் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நகரம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹரப்பா அப்படிங்கிற அந்த நகரம் 1921. சரிங்களா? ஸோ சிந்து அப்படின்னு கொடுத்ததுனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 1922ஆம் ஆண்டு பஞ்சாப் மாகாணம் லர்கானா மாவட்டத்தில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட தொல்பொருள் சின்னம் மொகஞ்சாதாரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இது வந்து பஞ்சாப் மாகாணம் இல்லை, இது சிந்து மாகாணம். சரிங்களா? இது வந்து சிந்து மாகாணம், இதுவும் பாகிஸ்தான்ல தான் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ 1922ஆம் ஆண்டு அப்படிங்கிறது சரி, லர்கானா மாவட்டம் அப்படிங்கிறதும் சரி. ஸோ இந்த லர்கானா மாவட்டம் அப்படிங்கிறது சிந்து மாகாணத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பகுதி தான் பார்த்தீங்கன்னா மொகஞ்சாதாரோ அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோவின் அகழாய்வின் போது இந்திய தொல்லியல் துறையின் இயக்குநராக இருந்தவர் அலெக்சாண்டர் கன்னிங்காம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தப்பு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹரப்பா மொகஞ்சதாரோ வந்து கண்டுபிடிக்கும் போது அந்த காலகட்டத்தில் இந்திய தொல்லியல் துறையினுடைய இந்த இயக்குநராக இருந்தது சர் ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் தான். சரிங்களா? சர் ஜான் மார்ஷல் அப்படிங்கிறதா இருந்திருப்பாரு. இவர் வந்து எப்போ எந்த காலகட்டம்னா 1902 28 வரைக்கும். சரிங்களா? அதாவது இந்திய தொல்லியல் துறையினுடைய இயக்குநராக 1922 28 வரைக்கும் இருந்தவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சர் ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர். ஸோ இவர் இயக்குநராக இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹரப்பா மொகஞ்சதாரோ அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1921 22 வந்து அகழ்வாராய்ச்சியின் மூலமாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. அடுத்து நாலாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சிந்துவெளி நாகரிகத்தை திராவிட நாகரிகத்துடன் ஒப்பிட்டு இதன் காலத்தை கிமு 3250 முதல் கிமு 2750 வரை இருக்கலாம் என கூறியவர் சர் ஜான் மார்ஷல். சரிங்களா? ஸோ இது சரியான ஸ்டேட்மெண்ட் தான். சரிங்களா? ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பாருனாக்கா, அந்த அகழ்வாராய்ச்சியின் மூலமாக கிடைச்ச அந்த பொருள்களின் அடிப்படையில் அந்த இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த நாகரிகம் வந்து இந்த பகுதிகள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை தான் ஒரு கணிச்சு கிமு 3250 கிமு 2700 வரைக்கும் அந்த காலகட்டத்தில் வந்து இந்த மக்கள் வந்து இந்த பகுதிகளில் வந்து வாழ்ந்திருக்கலாம். ஸோ அதுக்கான சான்றுகள் தான் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்து சர் ஜான் மார்ஷல் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து சரிதான். சரிங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, தவறான விடையை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ எதெல்லாம் தப்புன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு, 4வது மட்டும் சரி. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். சரிங்களா? 1 2 மற்றும் 3 மட்டும் அப்படிங்கிறதா வந்து தவறான விடை. சரிங்களா? அதாவது தவறான ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க.
ரெண்டாவது கொஸ்டின், பின்வரும் கருத்துக்களை கூறியவர் யார் என கண்டறிய. ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் சிந்துவெளி நாகரிகத்தை தோற்றுவித்தவர்கள் திராவிடர்களாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சிந்துவெளியில் பேசப்பட்டு வந்த மொழி பண்டைய தமிழ் மொழி அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாரு அப்படின்னா சர் ஜான் மார்ஷல். சரிங்களா, அதுவும் கரெக்ட் தான். ஹீராசு பாதிரியார், ஸோ இதுவும் வந்து சரிதான். ஆர்டி பானர்ஜி அப்படிங்கிறவரும் சரிதான். சரிங்களா, அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான், மேற்கண்ட அனைவரும். சரி, 3 பேருமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சிந்துவெளி நாகரிகத்தை தோற்றுவித்தவர்கள் திராவிடர்களாகத்தான் இருக்கணும், சிந்துவெளியில் பேசப்பட்டு வந்த மொழி வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய தமிழ் மொழி தான் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ ஆக்சுவலாக வந்து அகழ்வாராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா இந்த சிந்துவெளி நாகரிகத்தை தோற்றுவிச்சது யாரு அப்படிங்கிறதுக்கான பெருசாக ஆதாரம் கிடைக்கல. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது திராவிடர்களாகத்தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த மொழி, அந்த சிந்துவெளி முத்திரைகள் இருக்கக்கூடிய அந்த எழுத்து வடிவம் சொல்றாங்களா, அது வந்து சித்திர அந்த எழுத்து வடிவம் பார்த்தீங்கன்னா பண்டைய தமிழ் எழுத்துக்களோடு பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதுனால ஸோ திராவிடர்களாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லெசன்ல வந்து கொடுத்துருக்காங்க தெளிவாக வந்து. சரிங்களா, சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். 3வது கொஸ்டின் பாருங்க, சிந்துவெளி பகுதியில் வாழ்ந்ததாக கருதப்படும் இனத்தை சாராதவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதாவது சிந்துவெளி பகுதிகளில் வாழ்ந்த அந்த மக்கள் வாழ்ந்திருப்பாங்களா, அவங்க எந்த இனத்தை சாராதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். சரிங்களா, சுமேரியர்கள் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். எந்தெந்த இனத்தை சேர்ந்தவர்களும் அந்த சிந்துவெளி பகுதிகளை வாழ்ந்ததாக வந்து நம்மளுக்கு ஆய்வு முடிவுகள் வந்து சொல்றாங்க அப்படின்னாக்கா, வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்கன்னா, ஆஸ்ட்ரோலாய்டுகள் அப்படிங்கிற இனத்தை சார்ந்த மக்கள் வாழ்ந்திருக்கிறதாகவும், மங்கோலிய இனத்தை சார்ந்த மக்கள் வாழ்ந்திருக்கிறதாகவும், திராவிடர்கள் வந்து அங்கே வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இது இல்லாமல் இன்னும் 2 இனத்தை சேர்ந்தவர்களும் பார்த்தீங்கன்னா வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. யார் அப்படின்னா ஆல்பைன்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் மத்திய தரைக்கடல் இனத்தினர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ஸோ இந்த 2 பேரும் கூட வாழ்ந்திருக்காங்க. அப்போ சிந்துவெளி பகுதிகளில் எந்தெந்த இனத்தை சேர்ந்த மக்கள் வாழ்ந்திருக்காங்கன்னா, ஆஸ்ட்ரோலாய்டுகள், மங்கோலியர்கள், திராவிடர்கள், ஆல்பைன்கள், மத்திய தரைக்கடல் இனத்தினர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோம். சுமேரியர்கள் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிந்துவெளி அந்த நாகரிகம் வந்து இருந்த அந்த காலகட்டத்தில், சம காலகட்டத்தில் வேறு பகுதிகளில் வாழ்ந்தவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த சுமேரியர்கள் அப்படிங்கிறவங்க. ஸோ அவங்க வந்து சிந்துவெளி பகுதிகளில் வரமாட்டாங்க. சரிங்களா, ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். சரிங்களா, ஏன்னா சிந்துவெளி அந்த பகுதிகளில் வாழ்ந்ததாக கருதப்படும் இனத்தை சாராதவர் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ அப்போ ஆப்ஷன் டி. 4வது கொஸ்டின் பாருங்க, கூற்று காரணம் கொஸ்டின். சரிங்களா, கூற்று பாருங்க, ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட தொல்பொருள் அகழாய்வுகள் தமிழ்நாட்டிற்கும் சிந்துவெளி நாகரிகத்திற்கும் இடையே தொடர்பு இருப்பதை வந்து வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கூற்று வந்து சரியான கூற்று தான். இதுக்கான காரணம் சொல்றாங்க பாருங்க, தமிழ்நாட்டின் ஆரணி, கொர்க்கை, மயிலம், துண்டி போன்ற இடப்பெயர்கள் பாகிஸ்தானிலும், ஆலூர், ஆசூர், படூர், செஞ்சி மற்றும் குந்தா போன்ற இடப்பெயர்கள் தற்போதைய ஆப்கானிஸ்தானிலும் வழக்கத்தில் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து சரிதான் ஆக்சுவலா. ஆனா அந்த கூற்றுக்கான சரியான விளக்கமானு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான். சரிங்களா, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல அப்படிங்கிறதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். சரிங்களா, ஏன் சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு வந்து சொல்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு கூற்றுல பாருங்க, அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர் இந்த இடங்கள்ல மேற்கொள்ளப்பட்ட தொல்பொருள் அந்த அகழாய்வுகளின் அடிப்படையில தமிழ்நாட்டுக்கும் சிந்துவெளி நாகரிகத்துக்கும் தொடர்பு இருக்குதுன்னு சொல்றோம். அப்போ இதுக்கு சரியான விளக்கம் அப்படின்னு வரணும்னா என்ன மாதிரி காரணம் இருந்திருக்குன்னா, அந்த அகழாய்வுகளின் அடிப்படையில் கிடைச்ச அந்த தொல்பொருள் முடிவுகள் இருக்குல்ல, அது எந்த மாதிரி தொடர்பு இருக்கு, எதன் அடிப்படையில வந்து தொடர்பு இருக்கு. இப்போ உதாரணமா பார்த்தோம் அப்படின்னா, அங்க கிடைச்ச அந்த கல்வெட்டுகள்ல இருக்கக்கூடிய அந்த எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிந்துவெளி அந்த எழுத்துக்களும் அந்த பண்டைய தமிழ் எழுத்துக்களும் ஒத்து போகுது, அந்த மாதிரி யாராவது ஒரு காரணம் கொடுத்துருக்கலாம். அப்படி இருக்குன்னா அந்த முத்திரைகளை பார்த்தீங்கன்னா இங்க இருக்க மாதிரி அந்த சிந்துவெளி பகுதிகளிலும் தமிழ்நாட்டிலையும் வந்து ஒரே மாதிரியான முத்திரைகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி காரணம் கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த வேற ஏதாவது மற்ற அந்த தொல்பொருள்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிடைச்ச தொல்பொருளும் சிந்துவெளி பகுதிகளிலும் கிடைச்ச தொல்பொருளும் ஒத்து போகுது அப்படிங்கிற மாதிரி காரணம் கொடுத்துருந்தாங்கன்னா சரியான விளக்கம். கூற்று காரணம் சரி, கூற்று வந்து அதாவது காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கலாம். ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கூற்று ஒன்றத்தை சொல்லுது, காரணம் வேற ஒன்றத்தை சொல்லுது. ஸோ அப்போ இது வந்து கூற்று காரணம் சரி, ஆனா காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல அப்படிங்கிறதா வந்து சரியான ஆன்சர். சரிங்களா, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தமிழ்நாட்டினுடைய பேர்ல பாருங்க, ஆரணி, கொர்க்கை, மயிலம், தொண்டி இந்த மாதிரி இடங்கள் இப்போ வரைக்கும் பாகிஸ்தான்ல வந்து வழக்கத்துல வந்து இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆசூர், ஆலூர், படூர், செஞ்சி, குந்தா, அதாவது இந்த ஊர் அப்படின்னு முடியக்கூடிய இந்த பெயர்கள்லாம் ஆப்கானிஸ்தான்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
5வது கொஸ்டின் பாருங்க, சிந்துவெளி நாகரிகம் தொடர்பான கூற்றுகளில் சரி அல்லாதது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இது ஆரியர்களின் வருகைக்கு பின் வளர்ந்து உச்சநிலையை அடைந்தது. இது வந்து ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? ஆக்சுவலா ஆரியர்களுடைய வருகைக்கு முன்னாடியே, சரிங்களா, ஆரியர்களுடைய வருகைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் உச்சநிலையில் தான் வந்து இருந்திருக்கும். சரிங்களா? அப்போ இது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட். 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சிந்துவெளி மக்கள் சுமேரியா, எகிப்து போன்ற வெளிநாடுகளில் வணிகத்தில் ஈடுபட்டு பொருளீட்டி சிறப்பாக வாழ்ந்தனர். இது சரியான ஸ்டேட்மெண்ட் தான். 3வது பாருங்க, பொதுவாக ஹரப்பா, மொகஞ்சாதாரோ நகரங்கள் வணிக மையங்களாக இருந்தன. இதுவும் வந்து சரிதான். 4வது ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க, சிந்துவெளி மக்கள் வணிகத்திற்காக மற்ற இடங்களுக்கு சென்று வர குதிரை வண்டிகளை அதிகமாக பயன்படுத்தினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து தப்பு. குதிரை வண்டி கிடையாது. ஏன்னா சிந்துவெளி மக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குதிரையையும் இரும்புனுடைய பயனும் குதிரையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு இதுக்கான ஆய்வு முடிவுகள் எதுவுமே நம்மளுக்கு வந்து ஆதாரம் எதுவுமே வந்து கிடைக்கல. சரிங்களா? இரும்பு குதிரை அப்படிங்கிறது சிந்துவெளி மக்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ இது வந்து குதிரை அப்படிங்கிறது தப்பு. வேற எந்த வண்டியை வந்து அதிகமாக பயன்படுத்தினாங்க அப்படின்னா மாட்டு வண்டி. சரிங்களா? மாட்டு வண்டி தான் அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க. அதாவது அந்த காளை மாடுகளை, அதாவது எருது மாடுகளை பயன்படுத்தி இந்த மாட்டு வண்டிகளை பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக வணிகத்துக்காக வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இந்த கூற்றுகளில் சரி அல்லாததுன்னு கேட்குறாங்க. எது தவறுன்னு கேட்குறாங்க. அப்போ 1ம் 4ம் வந்து தப்பு. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 1 மற்றும் 4 மட்டும் அப்படிங்கிறதான் வந்து சரியான ஆன்சர். சரியான ஆன்சர் மீன்ஸ்னா இது 1 4 தான் தவறு. நம்மளுக்கு சரி அல்லாததுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம். நெகட்டிவ்ல கேட்டிருக்காங்களா பாசிட்டிவ்ல கேட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். சரி, கூற்றுகளில் சரின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா 2 3 சரி. சரிங்களா? 2 3 மட்டும் சரி அப்படிங்கிறது நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். இங்க சரி அல்லாததுன்னு கேட்டதுனால 1 4. சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 5வது கொஸ்டின் பார்த்துட்டோம். இப்போ 6வது கொஸ்டின் பாருங்க, கீழ் காண்பவற்றை சரியாக பொறுத்துக. சரிங்களா? ஆக்சுவலா வந்து இந்த சிந்துவெளி பகுதிகளில் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நகரங்களை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது யார் எந்த வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத வந்து பொருத்தணும். சரிங்களா? ஸோ அதை வந்து நான் பொறுத்துக்களை செட் பண்ணியிருப்பேன். ஸோ பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹரப்பா அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னாக்கா தயாராம் சகானி அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. 1921 வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. சரிங்களா? அடுத்து மொகஞ்சாதாரோ அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் யார் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா இது எல்லாருக்குமே தெரியும், ஆர் டி பானர்ஜி. சரிங்களா? 1922 கண்டுபிடிச்சிருப்பாரு. காளிபங்கனை பொறுத்த வரைக்கும் ஏ கோஷ் அப்படிங்கிறவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. 1953 கண்டுபிடிச்சிருப்பாரு. இதை காளிபங்கனை பொறுத்த வரைக்கும் 1953 வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. லோத்தலை பொறுத்த வரைக்கும் SR ராவ். சரிங்களா? இது வந்து நம்ம ஸ்கூல் புக்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. இது 1957 வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. பானாவாலி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் RS பிஸ்ட். சரிங்களா? இதை கண்டுபிடிச்சது யாருன்னா பானாவாலி. RS பிஸ்ட் 1974 வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் பாருங்க, அதாவது 2 4 5. சரிங்களா? அது இங்கே இருக்கு பாருங்க, ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். 2 4 5 3 1 அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சிந்துவெளி நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நகரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னா எந்தெந்த நகரம் எந்தெந்த பகுதிகள் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும், எந்த ஆற்றங்கரையில் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும், எந்த ஆண்டு கண்டுபிடிச்சான்னு ஞாபகம் வச்சுக்கணும், அதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தடுத்த கொஸ்டின்ல வந்து எல்லாமே நான் செட் பண்ணியிருப்பேன். 1 by 1 பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 7வது கொஸ்டின் பாருங்க, பின்வரும் வாக்கியங்களில் பொருத்தமானதை தேர்வு செய்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க, சிந்துவெளி மக்கள் நிலத்தை இருவழியாக உழுதுவதற்கான அடையாளங்களை வந்து நம்மளுக்கு ராகி கற்கியில் காணப்படுகிறது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு ஆக்சுவலா. சரிங்களா? ராகி கற்கி கிடையாது, காளிபங்கன். சரிங்களா? அதாவது ராஜஸ்தான் மாநிலத்துல காளிபங்கன் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்கும். அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலத்தை வந்து சிந்துவெளி மக்கள் நிலத்தை உழுதுவதற்கான அந்த ஆதாரங்கள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கும். காளிபங்கன் அப்படிங்கிறதா வந்து சரி. இதுல ராகி கற்கி அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்தது 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, திமிழுடன் இருக்கும் காளைகள், ஒட்டகங்கள் மற்றும் எருமைகள் போன்றவற்றை வேளாண்மைக்கு பயன்படுத்தினர். இது சரிதான். சரிங்களா? அதிகமா வந்து காளைகளை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க வேளாண்மைக்கு சிந்துவெளி மக்கள். ஒட்டகங்களையும் பயன்படுத்தியிருப்பாங்க, எருமைகளையும் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து 3வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அகழாய்வின் போது கண்டெடுக்கப்பட்ட கலப்பைகளும் அறிவாள்களும் சிந்துவெளி மக்கள் வேளாண்மையில் சிறந்து விளங்கினர் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஸோ இதுவும் வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் தான். 4வது ஸ்டேட்மெண்ட், சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரை பற்றி அறிந்திருந்தார்களா என்பது பற்றி உறுதிப்படுத்த முடியவில்லை. இதுவும் சரிதான். ஏன்னா சிந்துவெளி மக்களுக்கு இந்த இரும்பு குதிரை பற்றி அவங்களுக்கு வந்து தெரியாது. சரிங்களா? ஸோ இரும்பினுடைய பயனும் குதிரைகளின் பயனை பற்றி அவங்களுக்கு வந்து விலங்குகளில் குதிரையை பற்றியும் தெரியாது, உலோகத்தில் இரும்பை பற்றி அவங்களுக்கு வந்து தெரியாது. அதுக்கான ஆதாரம் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ஆதாரமும் வந்து கிடைக்கல. சரிங்களா?
ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னா பொருத்தமான வாக்கியம் தானே கேட்டிருக்காங்க. 1 மட்டும் தான் தப்பு. அப்போ 2, 3, 4 அப்படிங்கிறது வந்து சரி. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். சரிங்களா? கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன்லேயே வந்து நான் செட் பண்ணியிருப்பேன். சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி வந்து ஸ்டேட்மெண்ட்டு கூற்று காரணமாக தான் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ கூற்று காரணம் இந்த ஸ்டேட்மெண்ட் டைப் தான் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு வந்து இந்த லெசனில் கவர் ஆகிடும் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க 8வது கொஸ்டின் பாருங்க. கூற்று காரணம். கூற்று பாருங்க. சிந்துவெளியில் காதணி, மோதிரம், அட்டிகை மற்றும் கைவளையல் போன்ற அணிகலன்களை தங்கம், வெள்ளி, செம்பு மற்றும் வெண்கலம் போன்ற உலோகங்களால் செய்யப்பட்டிருந்தன. இது வந்து சரியான கூற்று தான் இது. சரிங்களா? இதுக்கான காரணம் பாருங்க. சிந்துவெளி மக்கள் இரும்பின் பயனை நன்கு அறிந்திருந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இது தப்பு. இப்பதான் பார்த்தோம் சிந்துவெளி மக்களுக்கு இரும்பை பத்தியும் தெரியாது, குதிரையை பத்தியும் வந்து அவங்களுக்கு தெரியாது. அதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் நம்மளுக்கு வந்து கிடைக்கல. ஸோ அப்போ காரணம் அப்படிங்கிறது தப்பு. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் பி பாருங்க, காரணம் தவறு ஆனால் கூற்று சரி அப்படிங்கிறதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்க. பலூச்சிஸ்தானில் இன்று வரை பேசப்பட்டு வரும் திராவிட மொழி எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பிராகுயி அப்படிங்கிற இந்த திராவிட மொழி தான் பார்த்தீங்கன்னா பலூச்சிஸ்தானில் இன்னைக்கு வரைக்கும் வழக்கத்தில் வந்து இருக்கு. சரிங்களா? நம்ம திராவிட மொழிகளை பற்றி தமிழ்லேயே வந்து படிச்சிருப்போம். 9th புக்லேயே வந்து படிச்சிருப்போம் தமிழில். அதில் திராவிட மொழிகளை வந்து 3ஆக பிரிச்சிருப்பாங்க. தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி அண்ட் வட திராவிட மொழி. ஸோ அப்போ இந்த வட திராவிட மொழியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிராகுயி அப்படிங்கிற இந்த மொழி வந்து இருக்கு. ஸோ இது பலூச்சிஸ்தானில் இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு வராங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் இந்த புக்கில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். சரிங்களா? அடுத்து 10வது கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. பொறுத்துக. ஆக்சுவலாக இந்த சிந்துவெளி அந்த பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நகரங்களை அது எந்தெந்த நதிக்கரையில் வந்து அமைந்திருக்குது அப்படிங்கிறத வந்து பொறுத்துற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து செட் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ். சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு இதை இப்போ இந்த லெசன்ஸ்லாம் படிச்சுட்டு லாஸ்ட் டைமில் எக்ஸாம்ஸ் அப்போ அப்படியே ரிவிஷன் பண்ணிட்டு போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். சரி, ரைட், ஓகே. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்க்கலாம். ரூபார் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எந்த நதிக்கரையில் வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சட்லஜ். சரிங்களா? பஞ்சாப் மாகாணத்தில் வந்து இருக்கும். சரிங்களா? அடுத்து காளிபங்கன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் காகர் நதிக்கரையில் இருக்கும். காளிபங்கனை பொறுத்த வரைக்கும் எந்த மாநிலம்னா நம்மளுக்கு தெரியும் ராஜஸ்தான் மாநிலம். அடுத்தது பாருங்க, ஹரப்பா அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராவி நதிக்கரை, இதுவும் பஞ்சாப் மாகாணத்தில் தான் இருக்கு. அடுத்து சாங்குதாரோ சரஸ்வதி நதிக்கரையோரம்னு இருக்கும். நதிக்கரையில் வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் சாங்குதாரோ. சாங்குதாரோவை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் மாநிலம். அடுத்து மொகஞ்சதாரோ இருக்குல்ல, இது சிந்து நதியோரம் இருக்கக்கூடியது சிந்து மாகாணம். சரிங்களா? சரி, ரைட், ஓகே. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா 2, 5, 4, 1, 3. 2, 5, 4, 1, 3. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 11வது கொஸ்டின் பாருங்க. கூற்று 1 பாருங்க. கீழடி தொல்லியல் களம் என்பது இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தால் அகழாய்வு செய்யப்பட்டு வரும் ஒரு சங்ககால வசிப்பிடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது சரியான கூற்று. கூற்று 2 பாருங்க. கீழடி அகழாய்வு மையம் மதுரைக்கு தென்கிழக்கில் 12 கிலோமீட்டர் தொலைவில் மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது தவறு. சரிங்களா? மதுரை மாவட்டம் கிடையாது, சிவகங்கை மாவட்டம். சரிங்களா? சிவகங்கை மாவட்டம் தான். இது வந்து தவறான ஒரு கூற்று. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழடி அப்படிங்கிறது சிவகங்கை மாவட்டமாக இருந்தாலும் மதுரைக்கு ரொம்ப வந்து பக்கத்தில் வந்து இருக்கும். ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கும். அதனால வந்து இது சிவகங்கை மாவட்டம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இதில். சரிங்களா? அடுத்தது 3வது கூற்று பாருங்க. ஆதிச்சநல்லூர் தொல்லியல் களத்துக்கு அடுத்து இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்டு வரும் பெரிய அளவிலான அகழாய்வும் வந்து இந்த கீழடி தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இது சரியான ஒரு கூற்று தான். சரிங்களா? சப்போ இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தால பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அகழாய்வு எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது ஆதிச்சநல்லூர் தான். சரிங்களா? அதுக்கு அடுத்து கீழடி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் சரிதான். சரிங்களா? சரி, ரைட், ஓகே. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா கூற்று 2 மட்டும் தப்பு, 1, 3 சரி. சரிங்களா? 1, 3 சரி அப்படின்னு இருக்கானா இல்ல கூற்று 2 மட்டும் தவறு. ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ அப்போ கூற்று 2 மட்டும் தவறுனாலே அப்போ 1, 3 வந்து சரி அப்படிங்கிறதா வந்து மீனிங். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க. சிந்துவெளி நாகரிக தொல்பொருள் ஆய்வை மேலும் விரிவுபடுத்தி அறிவியல் முறைகளையும் தொழில்நுட்பங்களையும் கையாண்டு நகர நாகரிகம் என்பதை உறுதி செய்தவர். அதாவது சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது அது வந்து நகர நாகரிகம் தான். ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் முறைகளையும் தொழில்நுட்பங்களையும் கையாண்டு அங்கே அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா
ஆப்ஷன் டி சர் மார்டிமர் வீலர் அப்படிங்கிறவர் தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? கிட்டத்தட்ட 1940களில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அகழாராய்ச்சி மேற்கொண்டிருப்பாரு. ஸோ அறிவியல் அதாவது முறைகளையும் தொழில்நுட்பங்கள்லாம் வந்து கையாண்டு ஆராய்ச்சி செஞ்சதுல அது வந்து ஒரு நகர நாகரிகம் அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்தியிருப்பார். யாரு? சர் மார்டிமர் வீலர் அப்படிங்கிறவர் தான். சரிங்களா? அடுத்த 13வது கொஸ்டின் பாருங்க. கூற்று காரணம். கூற்று பாருங்க. தாய் தெய்வ வழிபாடு சிந்துவெளி மக்களின் முக்கிய வழிபாடாக கருதப்படுகிறது. சரிதான். இதுக்கான காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹரப்பாவில் பெண் உருவம் பொறித்த பல முத்திரைகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுவும் சரிதான். கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். சரிங்களா? அப்போ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்க 14வது கொஸ்டின் பொறுத்துக்க. ஸோ சிந்துவெளி பகுதிகளை கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்தெந்த மாகாணங்களில் வந்து அமைஞ்சிருக்கு, எந்த பகுதிகளில் வந்து அந்த சிந்துவெளி நகரம் வந்து அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத வந்து மேட்ச் பண்ணணும், பொருத்தணும். ஃபர்ஸ்ட் பானாவாலி பாருங்க. சரிங்களா? பானாவாலியை பொறுத்த வரைக்கும் ஹரியானா மாநிலத்தில் வந்து அமைஞ்சிருக்குது. சரிங்களா? சுர்கோட்டா அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் குஜராத்தில் வந்து அமைஞ்சிருக்குது. சரிங்களா? குஜராத். சாகுந்தாரோ அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். சரிங்களா? சாகுந்தாரோ வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ரூபாரை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப்ல. சரிங்களா? ரூபார் வந்து பஞ்சாப். கோட்டிஜி வந்து பார்த்தீங்கன்னா சிந்து. சரிங்களா? கோட்டிஜியை பொறுத்த வரைக்கும் சிந்து. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா 4, 5, 2, 1, 3. 4, 5, 2, 1, 3 ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இது எல்லாமே எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி நம்மளுக்கு வந்து கேட்கறாங்க. அடுத்த 15வது கொஸ்டின் பாருங்க. கூற்று காரணம். சிந்துவெளியில் வாழ்ந்த மக்கள் அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தியுள்ளனர். ஓகே, சரிதான். இதுக்கான காரணமா என்ன சொல்றாங்கன்னா, வெண்கலத்தாலான முகம் பார்க்கும் கண்ணாடிகள், தந்தத்தால் செய்யப்பட்ட சீப்பு போன்ற பொருட்கள் இப்பகுதியில் கிடைத்துள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுவும் வந்து சரிதான். சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து சிந்துவெளி பகுதிகளில் அந்த அகழாய்வின் மூலம் நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட அந்த முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி, வெண்கலத்தால் செஞ்ச அந்த முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி, அந்த தந்தத்தால் செய்யப்பட்ட அந்த சீப்பெல்லாம் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து அழகு சாதன பொருட்கள்லாம் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இது விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, கூற்றும் சரி, காரணமும் சரி. காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 16வது கொஸ்டின் பாருங்க. மொகஞ்சதாரோவில் கிடைக்கப்பெற்ற விளையாட்டு பொருள்களில் அதிகமாக கிடைக்கப்பெற்றது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கோலி அப்படிங்கிறதா இதுக்கான ஆன்சர். மற்ற விளையாட்டு பொருட்கள் கிடைக்கலையா அப்படின்னா கிடைச்சிருக்கு. பகடக்காயும் கிடைச்சிருக்கு, சொக்கட்டானும் கிடைச்சிருக்குது, சதுரங்கமும் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்குது. ஆனா அந்த கிடைச்ச அந்த விளையாட்டு பொருள்ல ரொம்ப அதிகமா கிடைச்சது எது அப்படின்னா அந்த கோலி தான் வந்து அதிகமா வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? சிந்துவெளி பகுதிகளில் அந்த மேற்கொள்ளப்பட்ட அகழாராய்ச்சியின் மூலமாக அதிகமா கிடைச்ச விளையாட்டு பொருள் எது அப்படின்னா கோலி அப்படிங்கிறதா வந்து சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். 17வது கொஸ்டின் பாருங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின். சிந்துவெளி மக்கள் இறந்த உடலை அடக்கம் செய்வதில் பின்பற்றிய வழிமுறைகள் குறித்த சரியான விடையை தேர்வு செய்க. ஸோ அப்போ சிந்துவெளி மக்கள் பார்த்தீங்கன்னா இறந்த அந்த உடலை என்ன மாதிரி அந்த எந்தெந்த வழிகளை பின்பற்றி அடக்கம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின். சரி, ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இறந்த முழு உடலையும் புதைத்தனர். சரிதான் இது. சரிங்களா? இறந்த முழு உடலையும் என்ன பண்ணிடுவாங்கன்னா புதைச்சிருவாங்க. 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. எரிந்த உடலின் எஞ்சிய பாகங்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருள்களையும் சேர்த்து தாழிகளில் வைத்து புதைத்தனர். இதுவும் சரிதான். 3வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இறந்த உடல்களை ஊருக்கு புறத்தே திறந்த வெளியில் பறவைகளும் விலங்குகளும் உண்ணும்படி வைத்து எஞ்சிய எலும்புகளை மண் தாழிகளில் வைத்து புதைத்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து சரிதான். 4வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இறந்த உடலை புதைக்கும் போது அவர்கள் பயன்படுத்திய பொருள்களையும் அவர்களுக்கு பிடித்த அந்த உணவுப் பொருள்களையும் வைத்து புதைத்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுவும் வந்து சரிதான். சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரிதான் அப்படிங்கிறதா வந்து சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி தான். ஏபிசிடி மற்றும் டி, அதாவது ஏபிசி மற்றும் டி வந்து சரி அப்படிங்கிறதா வந்து சரியான ஆன்சர். ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. ஸோ ஒன்றும் இல்லை, சிந்துவெளி மக்கள் பார்த்தீங்கன்னா இறந்த உடலை வந்து அடக்கம் செய்யறது என்னென்ன மாதிரி பின்பற்றிருக்காங்கன்னா முழு உடலையும் புதைச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்க வந்து உடலை எரிச்சிட்டு அதில் எஞ்சி அந்த எலும்புகளை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மண் தாழிகளை வச்சு அவங்களுக்கு அந்த பிடிச்ச உணவுப் பொருள்களையும் அவங்க பயன்படுத்தின அந்த பொருள்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு குடுவையில் போட்டு அந்த மண் தாழிகளை வச்சு புதைச்சிருவாங்க அப்படிங்கிறதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பாருங்க, அந்த இறந்து செத்து போன அந்த உடலை ஊருக்கு வெளியில எடுத்துன்னு போய் போட்டு அதை வந்து பறவை விலங்குகள்லாம் தின்னு அந்த மிச்ச எலும்புகள்லாம் எடுத்துட்டு வந்து அதையும் மண் தாழிகளை வச்சு புதைச்சிருக்காங்க. ஸோ இப்படி வந்து மண் தாழிகளை வச்சு புதைக்கும் போது அவங்க வந்து முக்கியமாக என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இறந்தவர்கள் வந்து பயன்படுத்தின அந்த பொருளையும் அவங்களுக்கு பிடிச்ச அந்த உணவையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தாழிக்குள்ளேயே வச்சு புதைச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான சான்றுகள்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகழ்வாராய்ச்சி மூலமாக சிந்துவெளி பகுதியில் வந்து கிடைச்சிருக்குது அப்படிங்கிறதா வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். சரிங்களா?
ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் எந்த விளையாட்டு தமிழக பண்பாட்டில் இருந்து சிந்துவெளி பண்பாட்டிற்கு வந்து பரவியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. காளை சண்டையா, கோழி சண்டையா, வேட்டையாடுதலா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கோழி சண்டை அப்படிங்கிறதா வந்து சரியான ஆன்சர். கோழி சண்டை பார்த்தீங்கன்னா தமிழக பண்பாட்டிலிருந்து சிந்துவெளி அந்த பண்பாட்டுக்கு வந்து பரவியுள்ளது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்து 19வது பாருங்க. சிந்துவெளி மக்களின் முதன்மை மற்றும் முக்கிய தொழிலாக இருந்தது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முதன்மை மற்றும் முக்கிய தொழில் நெசவு தொழிலா, வேளாண்மை தொழிலா, கட்டட தொழிலா, கால்நடை வளர்ப்பா அப்படின்னா சிந்துவெளி மக்கள் அந்த சிந்துவெளி அந்த பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த 4 தொழிலுமே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து மேற்கொண்டிருக்காங்க. இருந்தாலும் முதன்மை மற்றும் முக்கிய தொழிலாக இருந்தது எது அப்படின்னா ஆப்ஷன் பி, வேளாண்மை தொழில் தான் இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 20. இது வந்து கூற்று டைப் கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1 பாருங்க. இறந்தவர்களை கிழக்கு மேற்காக புதைக்கும் வழக்கம் சிந்துவெளிக்கும் பண்டைய தமிழகத்திற்கும் பொதுவான நடைமுறையாக இருந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூற்று வந்து ஆக்சுவலா தவறு. கிழக்கு மேற்கு அப்படின்னு வரக்கூடாது. சரிங்களா, வடக்கு தெற்கு அப்படின்னு வரணும். சரிங்களா, அதாவது சிந்துவெளி பகுதியா இருக்கட்டும், நம்ம இப்போ தமிழ்நாட்டில் கூட நிறைய இடங்கள் நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்ம யாருன்னா அதாவது புதைச்சாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வடக்கு தெற்காக புதைக்கிறது அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ அப்போ என்னன்னா இதே அந்த நடைமுறையை பார்த்தீங்கன்னா சிந்துவெளி பகுதிகளில் வாழ்ந்த அந்த மக்களும் வந்து பின்பற்றி இருக்காங்க அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் இதில். அப்போ இறந்தவர்கள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதைக்கும் போது வடக்கு தெற்காக தான் புதைச்சிருக்காங்க சிந்துவெளி மக்கள். அதுக்கான நம்மளுக்கு சான்றுகள் கிடைச்சிருக்கு. இது பண்டைய தமிழகத்திலேயும் வந்து பொதுவான ஒரு நடைமுறையா இருந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ வடக்கு தெற்கு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் சரி, கிழக்கு மேற்குன்றதுனால தப்பு இது. சரிங்களா, அடுத்த கூற்று 2 பாருங்க. உருண்டை வடிவம் கொண்ட ஈமத்தாழிகள் சிந்துவெளியிலும் தமிழகத்திலும் பயன்படுத்தப்பட்டன. கரெக்டு தான் இது. கூற்று 3 பாருங்க. இது போன்ற ஈமத்தாழிகள் அத்திரம்பாக்கம், அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், திருகாம்புலியூர், தாமிரபரணி ஆற்றங்கரை போன்ற பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் சரியான ஒரு கூற்று தான். சரிங்களா, ஈமத்தாழிகள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நம்மளுக்கு அதிகமாக கிடைச்சது ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, அத்திரம்பாக்கம், திருகாம்புலியூர், தாமிரபரணி. ஸோ ஞாபகம் வச்சுக்கணும், இந்த 5 பகுதிகளையும் வந்து ஈமத்தாழிகளை வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ ஈமத்தாழிகள் அந்த கிடைச்சதுல பொருந்தாதது எது அப்படின்னு கூட நம்மளுக்கு வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த 5 ஊர்களில் ஏதாவது ஒரு 3 ஊர்கள் கொடுத்துட்டு ஒன்றத்தை வந்து பொருந்தாத ஒரு ஊர்களை கொடுத்தாலும் நம்ம அதையும் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இந்த 5 ஊர்கள் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் அதை வந்து நம்ம ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், ஆன்சர் கொண்டு வர முடியும். சரிங்களா, ரைட், ஓகே. இதுக்கான ஆன்சர் பாருங்க. கூற்று 1 மட்டும் தவறு. அப்போ கூற்று 2, 3 சரியா? எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ பாருங்க. கூற்று 1 தவறு, 2, 3 சரி அப்படிங்கிறதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து 21வது கொஸ்டின் பாருங்க. ஸோ அதே தான் சிந்துவெளி அந்த நகரங்களை ஒரு பக்கமும் அது எந்தெந்த பகுதிகளில் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்தணும். இதில் ஃபர்ஸ்ட் ஹரப்பாவை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப், மொகஞ்சதாரோ எந்த மாகாணத்தில் இருக்குன்னா சிந்து மாகாணம். சரிங்களா, ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கு. சரிங்களா, இது ரெண்டுமே வந்து பாகிஸ்தான்ல இருக்கு. தற்போதைய பாகிஸ்தான்ல வந்து இருக்கக்கூடிய தான் பார்த்தீங்கன்னா ஹரப்பா, மொகஞ்சதாரோ. 3வது பார்த்தீங்கன்னா குஜராத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் தான் இருக்கு. சாரி, லோத்தலை பொறுத்த வரைக்கும் குஜராத்தில் இருக்கு. சரிங்களா, லோத்தல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் குஜராத் மாநிலத்தில் இருக்கு, அது இந்தியா. ராகி கர்கியை பொறுத்த வரைக்கும் ஹரியானா. சரிங்களா, இதுவும் வந்து இந்தியாவில் தான் இருக்கு. காளிபங்கனை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான், இதுவும் இந்தியாவில் தான் இருக்கு. சரிங்களா, ஸோ அப்போ ஹரப்பா பஞ்சாப், மொகஞ்சதாரோ வந்து சிந்து, லோத்தல் பார்த்தீங்கன்னா குஜராத், ராகி கர்கி ஹரியானா, காளிபங்கன் அப்படிங்கிறது ராஜஸ்தான். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 2, 1, 4, 5, 3 எங்க இருக்கு? ஆப்ஷன் டி தான். 2, 1, 4, 5, 3 அப்படிங்கிறதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். சரிங்களா, இந்த லோத்தல் குஜராத்லாம் இருக்குல்ல, இது குஜராத்தில் எங்க இருக்குன்னா அகமதாபாத் அப்படிங்கிற அந்த மாவட்டத்தில் வந்து இருக்கும். ஸோ அதையும் வந்து கூடுதலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, சரி, ரைட், ஓகே. அடுத்து 22வது கொஸ்டின் பாருங்க. தமிழ் அரசர்களை திராவிட மன்னர்கள் என்று குறிப்பிட்ட பல்லவ மன்னர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். சரி, நந்திவர்ம பல்லவன் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர். சரிங்களா, அதாவது காஞ்சிபுரத்தை ஆட்சி செஞ்ச இந்த நந்திவர்ம பல்லவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் அரசர்கள்லாம் திராவிட மன்னர்கள் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த புக்கில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்து 23வது கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாட்டை திராவிட தேசம் என்றும் தமிழ் மன்னர்களை திறமில ராஜாக்கள் என்றும் குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க.
இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மதுரா விஜயம் அப்படிங்கிற அந்த நூலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை திராவிட தேசம் அப்படின்னும் தமிழ் மன்னர்களை திறமில ராஜாக்கள் அப்படின்னு வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறதா ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதாவது தமிழ் மன்னர்களை திராவிட மன்னர்கள் அப்படின்னு குறிப்பிட்டது யாருன்னா நந்திவர்மன். தமிழ் மன்னர்களை திறமில ராஜாக்கள் அப்படின்னு குறிப்பிட்டது நூல் எதுன்னா மதுரா விஜயம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. சரிங்களா? ஆக்சுவலாக அந்த மதுரா விஜயம் அப்படிங்கிற அந்த நூலை எழுதுனது யாருன்னா கங்காதேவி. சரிங்களா? அதையும் ஞாபகம் வச்சுங்க. கங்காதேவி அப்படிங்கிறவங்க தான் இந்த மதுரா விஜயம் அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பாங்க. இந்த அமுக்த மால்யதா அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த நூல் எழுதுனது கிருஷ்ண தேவராயர். சரிங்களா? அமுக்த மால்யதா அப்படிங்கிற அந்த நூல் கிருஷ்ண தேவராயர், ஜாம்பவதி கல்யாணமும் அவர் தான் எழுதியிருப்பார். சரிங்களா? ஜாம்பவதி கல்யாணம், அமுக்த மால்யதா ரெண்டுமே கிருஷ்ண தேவராயர், மதுரா விஜயம் கங்காதேவி. இந்த பாண்டுரங்க மகாத்தியம் அப்படிங்கிற அந்த நூலை பொறுத்த வரைக்கும் தெனாலி ராமகிருஷ்ணன். சரிங்களா? தெனாலி ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் இந்த பாண்டுரங்க மகாத்தியம் அப்படிங்கிற அந்த நூல் எழுதியிருப்பார். எல்லாமே நம்மளுக்கு ஸ்கூல் புக்லேயே இருக்கு. விஜயநகர பேரரசு அப்படிங்கிற அந்த பாடத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இந்த நூலுடைய ஆசிரியர்கள். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா திராவிட தேசம், தமிழ்நாட்டை திராவிட தேசம் அப்படின்னு சொன்ன நூல் மதுரா விஜயம் அப்படிங்கிற நூல். அந்த நூல் எழுதுறது கங்காதேவி. தமிழ் மன்னர்களை பார்த்தீங்கன்னா திராவிட மன்னர்கள் அப்படின்னு குறிப்பிட்டவர் நந்திவர்ம பல்லவன். தமிழ் மன்னர்களை திறமில ராஜாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட நூல் எதுனா மதுரா விஜயம் கங்காதேவி அப்படிங்கிறவங்க எழுதுன அந்த நூல். சரிங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 24வது கொஸ்டின் பாருங்க. கூற்று காரணம். கூற்று பாருங்க. சிந்துவெளியில் நகர நிர்வாகத்தை மேற்கொள்ள மைய அரசு இருந்துள்ளது. இது வந்து சரிதான் கூற்று. இதுக்கான காரணம் பாருங்க. பல தூண்களை தாங்கும் மன்றம் மற்றும் பொதுக்கூடம் முதலியவை மொகஞ்சாதாரோவில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. ஸோ இதுவும் சரிதான். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது கூற்றுக்கான சரியான விளக்கமும் கூட இந்த காரணம். சரிங்களா? அதாவது மொகஞ்சதாரோவில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தூண்களை கொண்ட அந்த மன்றம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க, பொதுக்கூடம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த நகர நிர்வாகத்தை மேற்கொள்றதுக்குன்னு ஒரு மைய அரசா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து கருதுறாங்க. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். சரிங்களா? அதாவது ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமும் கூட. சரிங்களா? அடுத்து 25வது கொஸ்டின் பாருங்க. சிந்துவெளி மக்கள் தரைவழி போக்குவரத்திற்கு அதிகம் பயன்படுத்தப்பட்ட விலங்கு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். சரிங்களா? எருது. சரிங்களா? அதாவது மாட்டு வண்டியை தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. வணிகத்துக்காகவும் சரி, தரைவழி அதை போக்குவரத்துக்காகவும் பார்த்தீங்கன்னா அதிகமாக பயன்படுத்தப்பட்டது எது அப்படின்னா இந்த மாட்டு வண்டி. அதில் குறிப்பாக சொல்லணும்னா எருதை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 26வது கொஸ்டின் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் இது. சிந்துவெளி எழுத்துக்கள் தொடர்பான வாக்கியங்களில் உண்மையானவை எவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சிந்துவெளி முத்திரைகளில் பொறிக்கப்பட்டுள்ள சித்திர எழுத்து சிந்துவெளி மக்களின் மொழிக்குரிய எழுத்துக்களாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சரிதான் இந்த ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இந்த எழுத்துக்கள் இடமிருந்து வலமாக ஒரு வரியும் வலமிருந்து இடமாக மற்றொரு வரியும் எழுதப்பட்டுள்ளது. இதுவும் சரியான ஸ்டேட்மெண்ட் தான். சிந்துவெளி அந்த எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இடமிருந்து வலமாக ஒரு வரி, அப்படியே வலமிருந்து இடமாக மற்றொரு வரி, அடுத்த லைன் வந்து எழுதுறாங்க அப்படிங்கிறது சரியான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்து 3வது பாருங்க. வடபிராமி மற்றும் தென்பிராமி எழுத்துக்கள் சிந்துவெளி எழுத்துக்களில் இருந்து வளர்ச்சி பெற்றவை அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இது வந்து தப்பு. ஆக்சுவலா சிந்துவெளி அதாவது வடபிராமி எழுத்துக்களாக இருக்கட்டும், தென்பிராமி எழுத்துக்களாக இருக்கட்டும், சிந்துவெளி எழுத்துக்கள் இருந்து வளர்ச்சி பெற்றது தான் அப்படிங்கிறது நமக்கு ஸ்கூல் புக்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து பாருங்க. தமிழ் எழுத்துக்களான ழ, நா, லா, ரா, நா ஆகியவை சிந்துவெளி முத்திரைகளில் காணப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட் தான். சரிங்களா? ஆக்சுவலாக வந்து தமிழ் எழுத்துக்கள் சொல்லக்கூடிய இந்த ழா, நா, லா, ரா, நா அப்படிங்கிறது சிந்துவெளி முத்திரையில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களோட ஒத்து போகுது. சரிங்களா? ஸோ அந்த எழுத்துக்கள் வந்து இந்த தமிழ் எழுத்துக்கள் அதிலே வந்து காணப்படுது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு காரணம். சிந்துவெளி அந்த பண்பாடும் சரி, தமிழ் அந்த பண்டைய தமிழ் மொழி அந்த எழுத்துக்களும் சரி, அந்த பண்பாடும் சரி, இது ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு வந்து நிறைய வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா உண்மையான ஸ்டேட்மெண்ட் தானே, அந்த சரியான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்கீங்க. அப்போ 1, 2, 4 அப்படிங்கிறது வந்து சரி. ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் சி பாருங்க. 1, 2 மற்றும் 4 அப்படிங்கிறது வந்து சரி அப்படிங்கிறதா வந்து சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 27வது பாருங்க. பொறுத்துக. சிந்துவெளி நகரங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து யார் எந்த நகரத்தை வந்து கண்டுபிடிச்ச அந்த வரலாற்று ஆய்வாளர்களுடைய பேர்களை வந்து இன்னொரு பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்துரும். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருப்போம் சிந்துவெளி நகரத்தில் வந்து சில பகுதிகளை வந்து யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ எஞ்சி உள்ள அந்த பகுதிகளை பார்த்தீங்கன்னா நான் இங்கே இந்த பொறுத்துகளை வந்து செட் பண்ணியிருப்பேன். சரிங்களா சார்? ரைட், ஓகே, பார்க்கலாம் பாருங்க. ரூபார் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் யாரு கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னா ஒய்டி சர்மா அப்படிங்கிறவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. சரிங்களா? ஒய்டி சர்மா 1955 வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அடுத்து டோலாவிரா அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஜேபி ஜோஷி அப்படிங்கிறவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. சரிங்களா? தோலாவிராவை பொறுத்த வரைக்கும் கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா ஜேபி ஜோஷி. ஸோ இவர் மட்டும் இல்லாம ரவீந்தர் சிங் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ரவீந்தர் சிங், ஜேபி ஜோஷி மற்றும் ரவீந்தர் சிங் இவங்க 2 பேரும் சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா இந்த தோலாவிரா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. எப்போ கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா 1990களில் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா? 1990களில் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. சான்கு தாரோ அப்படிங்கிற இந்த பகுதியை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா மஜிம்தர், கோபால் மஜிம்தர் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். சரிங்களா? சான்கு தாரோ அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் கண்டுபிடிச்சது மஜிம்தர் 1931 வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. லோத்தலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் SR ராவ் 1957 வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. சரிங்களா? ஸோ நான் எதுக்கு இந்த பேரை வந்து சொல்லும் போதே அவங்க எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற அந்த ஈரம் சொல்றோம்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் அது. எந்தெந்த நகரங்கள் எந்தெந்த பகுதிகள் இருக்கு, எந்த ஆற்றங்கரையில் இருக்கு, யார் கண்டுபிடிச்சாங்க, எந்த ஆண்டு கண்டுபிடிச்சாங்கிறது ரொம்ப முக்கியம். ரிப்பீட்டடா வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஏரியா அதெல்லாமே இந்த டாபிக்ல. சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் பாருங்க. ஸோ அப்போ ரூபர் ஒய்டி சர்மா, தோலாவிராவை பொறுத்த வரைக்கும் ஜேபி ஜோஷி அண்ட் ரவீந்தர் சிங், சான்கு தாரோவை பொறுத்த வரைக்கும் கோபால் மஜிம்தர், லோத்தலை பொறுத்த வரைக்கும் SR ராவ். அப்போ 2, 3, 4, 1 எங்க இருக்கு? டில தான் இருக்கு. சரிங்களா? ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்து 28வது கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து பொருத்தமான விடையை தேர்வு செய்யும். சிந்துவெளி நகரத்தின் தெருக்கள் அகலமாகவும் நேராகவும் சுகாதார வசதி கொண்டதாகவும் அமைக்கப்பட்டிருந்தன. இது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் தான். தெருக்கள் கிழக்கு மேற்காகவும் வடக்கு தெற்காகவும் அமைக்கப்பட்டிருந்தன. இதுவும் சரிதான். பெரிய தெருக்கள் 33 அடி அகலமும் சிறிய தெருக்கள் 9 முதல் 12 அடி வரை அகலமும் கொண்டதாகவும் இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். 1, 2, 3 இது மூணுமே வந்து சரி அப்படிங்கிறதான் வந்து சரியான ஒரு ஆன்சர். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து பாருங்க 29வது கொஸ்டின். கூற்று பாருங்க. கூற்று 1, சிந்துவெளி மக்கள் கண், காது, தொண்டை, தோல் தொடர்பான நோய்களுக்கு பயன்படுத்தும் மருந்துகளை செய்வதற்கு மானின் எலும்புகளை பயன்படுத்தினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு தவறான ஒரு கூற்று. இது ஆக்சுவலா மானோட எலும்பு கிடையாது, ஒரு வகையான மீனோட எலும்பை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த மீனோட பேர் என்ன சொல்றாங்கன்னா கட்டில் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? கட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான மீனோட எலும்புகளை தான் பார்த்தீங்கன்னா இந்த தோல் தொடர்பான நோய்களுக்கு மருந்தா பயன்படுத்தியிருப்பாங்க. அதாவது கண், காது, தொண்டை, இந்த மாதிரி தோல், இந்த மாதிரி தொடர்பாக இருக்கக்கூடிய இந்த நோய்களுக்கு மருந்தா வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த கூற்று வந்து தப்பு. ஏன்னா மானினுடைய எலும்பு அப்படின்னு சொன்னதுனால இது தப்பு. அடுத்து கூற்று 2 பாருங்க. மான், காண்டா மிருகத்தினுடைய எலும்புகள், வேப்பந்தழைகள், பவளங்கள் இதையும் பார்த்தீங்கன்னா மருந்தா பயன்படுத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள் வந்து கிடைத்துள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது சரியான ஒரு கூற்று தான். சரிங்களா? அதாவது தோல் தொடர்பான நோய், கண், காது, தொண்டை இது தொடர்பான நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனுடைய எலும்பை மருந்தா பயன்படுத்தியிருக்காங்க. பிற நோய்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மானுடைய எலும்பு, காண்டா மிருகத்தினுடைய எலும்பு, வேப்பந்தழை, பவளங்கள் இதையும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆதாரங்களும் வந்து நம்மளுக்கு வந்து அகழாய்வில் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கூற்று வந்து 1 தப்பு 2 சரி. ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான சரியான வந்து ஒரு ஆன்சர். சரிங்களா? அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 30 பாருங்க. இந்தியாவின் மிகப்பெரிய சிந்துவெளி நகரம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ராகி கர்கி அப்படிங்கிறதா வந்து சரியான ஆன்சர். ஆக்சுவலாக அரப்பாவும் மொகஞ்சதாராவும் பார்த்தீங்கன்னா அது பாகிஸ்தான்ல இருக்கு. நம்மளுடைய இந்திய நிலப்பரப்புல இருக்கக்கூடிய சிந்துவெளி நகரங்கள்ல மிகப்பெரியது எது அப்படின்னா ராகி கர்கி அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். ஆக்சுவலாக இந்த ராகி கர்கி அப்படிங்கிறது எப்போ கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா 1963 வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. கண்டுபிடிச்சதை பொறுத்த வரைக்கும் யாரு அப்படின்னா சுராஜ் பன் அப்படிங்கிறவர் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுராஜ் பன். ஆக்சுவலாக நான் அந்த பொருத்துகளை வந்து இதை நான் வச்சிருக்க மாட்டேன் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது. தனியாக ஒரு கொஸ்டினாக வச்சிருப்பேன். ஏன் இதை வந்து தனியாக வச்சிருப்பேன் அப்படின்னாக்கா இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது ஆக்சுவலாக. சரிங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய சிந்துவெளி நகரங்களில் மிகப்பெரிய நகரம் எது அப்படின்னா ராகி கர்கி. ஸோ இந்த ராகி கர்கியை வந்து கண்டுபிடிச்சது 1963 சுராஜ் பன் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. என்னதான் 1963 கண்டுபிடிச்சிருந்தாலும் இந்த நகரத்தை 2014 தான் பார்த்தீங்கன்னா ஒரு விரிவான ஒரு அகழாய்வு வந்து செஞ்சிருப்பாங்க. 2014 விரிவான அகழாய்வு வந்து செஞ்சு 2014 தான் பார்த்தீங்கன்னா இதை அறிவிச்சிருப்பாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிந்துவெளி நகரமா வந்து ராகி கர்கி வந்து அறிவிச்சிருப்பாங்க. 2014 வந்து அகழாய்வு செஞ்சது யாரு அப்படின்னா வசந்த் சிண்டே அப்படிங்கிறவர் வந்து செஞ்சிருப்பாரு. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஷிண்டே, வசந்த் ஷிண்டே அப்படிங்கிறவருடைய இவருடைய தலைமையில தான் பார்த்தீங்கன்னா 2014 வந்து அகழாய்வு செஞ்சிருப்பாங்க.
ஸோ இந்த அகழாய்வின் மூலமாக தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இது வந்து ஒரு பெரிய நகரம், இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய நகரம் எதுன்னா ராகிகர்கி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, சிந்துவெளி நகரங்கள்லேயே மிகப்பெரிய ஒரு நகரம் இந்தியாவில் இருக்கக்கூடியது எது அப்படின்னா ராகிகர்கி தான் அப்படின்னு வந்து அறிவிச்சிருப்பாங்க. சரிங்களா, இது ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலாக வந்து இந்த 2014 ராகிகர்கி அப்படிங்கிறது பெரிய நகரம் தான், சிந்துவெளி நகரங்கள்லேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய நகரம் ராகிகர்கி அப்படின்னு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எது பெரிய நகரமா இருந்துச்சு அப்படின்னா இந்த தோலகரா இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் வந்து பெரிய நகரமா இருந்துச்சு. இதை கண்டுபிடிச்சது 1990களில் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா, ஸோ 90களில் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. 1990களில் யார் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா அந்த ஜேபி ஜோஷி, ரவீந்தர் சிங்னு பார்த்துருப்போம்ல, அவங்க தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. 2014க்கு பிறகு ராகிகர்கியை வந்து பார்த்தீங்கன்னா வசந்த் சிண்டே அப்படிங்கிற ஒரு அகழாய்வு செஞ்சிருப்பாரு. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ராகிகர்கியை வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு சிந்துவெளி நகரமா வந்து அறிவிச்சிருப்பாங்க. நான் ஏன் திரும்ப திரும்ப இதை சொல்றேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ். நம்ம திரும்ப திரும்ப கேட்கும் போது நம்ம மெமரியில வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வந்து ஸ்டோர் ஆகிடும். அதுக்காக தான் வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா, சைடு ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 31வது கொஸ்டின் பாருங்க. கூற்று காரணம். கூற்று பாருங்க. சிந்துவெளி மக்கள் ஆற்று வணக்கம் அல்லது ஆற்று வழிபாடு செய்து வந்துள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு சரியான கூற்று தான். காரணம் பாருங்க. ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகர மக்கள் ஆற்றங்கரை அருகிலேயே வசித்ததன் காரணமாக நீரை கடவுளாக வழிபட்டனர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதுவும் சரிதான். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமும் கூட. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து 32வது கொஸ்டின் பாருங்க. சிந்துவெளி பேரரசின் 3வது தலைநகரமாக கருதப்படும் நகரம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். காளிபங்கன் அப்படிங்கிறதான் வந்து சரியான ஆன்சர். சரிங்களா, ஸோ சிந்துவெளி அந்த பேரரசினுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நகரம்னா ராகிகர்கி. சிந்துவெளி பேரரசின் 3வது தலைநகரம் எது, அதாவது 3வது தலைநகரமாக கருதக்கூடியதுன்னா காளிபங்கன் அப்படிங்கிறது ஞாபகம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 33வது கொஸ்டின். அதாவது சிந்துவெளி பகுதிகளை கொடுத்துருக்காங்க. அதாவது எந்தெந்த நகரம் எந்தெந்த ஆண்டு வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹரப்பாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1921 வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. தயாராம் சகானி கண்டுபிடிச்சவர். மொகஞ்சதாரோவை பொறுத்த வரைக்கும் 1922 வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. கண்டுபிடிச்சது ஆர்டி பானர்ஜி. சான்குதாரோ அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 1931 வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. கோபால் மஜும்தர் அப்படிங்கிறவர் தான் வந்து சான்குதாரோ வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. காளிபங்கனை பொறுத்த வரைக்கும் 1953 வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா, காளிபங்கனை பொறுத்த வரைக்கும் கோஷ் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. கோஷ் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. சரிங்களா, ரைட் ஓகே. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 4, 3, 2, 1 எங்க இருக்கு? ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். சரிங்களா, ரொம்ப முக்கியங்க. இதெல்லாம் எந்தெந்த பகுதிகளை எந்தெந்த ஆண்டு யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது திரும்ப திரும்ப சொல்றேன், ரொம்ப முக்கியம். ஒரு நோட்ல கூட இந்த எல்லா கொஸ்டினும் வந்து எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாம் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 34வது கொஸ்டின் பாருங்க. பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான விடையை தேர்வு செய்க. கூற்று 1 பாருங்க. சிந்துவெளியில் கிடைத்துள்ள கட்டடங்களில் தலை சிறந்தது ராகிகர்கியில் உள்ள பொது குளியல் குளமாகும். ஸோ இது தப்பு. இது ஆக்சுவலா ராகிகர்கி கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. பொது குளியல் குளம் அப்படிங்கிறது மொகஞ்சதாரோல வந்து இருக்கு. சரிங்களா, மொகஞ்சதாரோன்னு கொடுத்துருந்தாங்கன்னா சரியா இருந்திருக்கும். இது ராகிகர்கின்னு கொடுத்துருந்தாலும் தப்பு. கூற்று 2 பாருங்க. குளத்தின் தரைப்பகுதி நீரை உறிஞ்சாமல் இருப்பதற்காக நீலக்கீல் பிட்டுமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பசையால பூசப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சரியான ஒரு கூற்று தான். சரிங்களா, ஸோ அந்த குளத்தினுடைய அந்த தரைப்பகுதியில் நீர் வந்து உறிஞ்சாம இருக்கிறதுக்கு ஒரு விதமான பசையை வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு பேர் என்னன்னா நீலக்கீல் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சரிதான். கூற்று 3 பாருங்க. நீச்சல் குளத்தின் வடமேற்கு மூலையில் நீராவி பயன்பாட்டிற்கு வசதி செய்யப்பட்டிருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு. வடமேற்கு மூலை கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கு மூலைன்னு சொல்லலாம். சரிங்களா, தென்மேற்கு மூலைன்னு கொடுத்துருந்தாங்கன்னா சரி. அந்த நீச்சல் குளத்தினுடைய அந்த தென்மேற்கு மூலையில் தான் பார்த்தீங்கன்னா நீராவி அந்த பயன்பாட்டிற்காக ஒரு வசதி வந்து செஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 1, 3 வந்து தப்பு. சரிங்களா, 2 மட்டும்தான் வந்து சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட். எங்க இருக்குன்னா ஆப்ஷன் சி பாருங்க. கூற்று 1, 3 தவிர 2 சரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சரியான ஆன்சர். அடுத்து 34வது கொஸ்டின் பாருங்க. சாரி 35வது கொஸ்டின். 34 பார்த்துட்டோம். 35வது கொஸ்டின் பாருங்க. சிந்துவெளி நாகரிகத்தின் கட்டடக்கலை தொடர்பான பொருத்தமான வாக்கியங்களை வந்து தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஹரப்பாவிலும் மொகஞ்சதாரோவிலும் ஊருக்கு புறத்தே கோட்டை கொத்தளங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இது வந்து சரிதான். 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. கிழக்கு திசையில் மேடான நிலத்தில் கோட்டையும் மேற்கு திசையில் குடியிருப்பு பகுதிகளும் அமைந்திருந்தன. இது தப்பு.
ஆக்சுவலாக மேற்கு திசையில் தான் பார்த்தீங்கன்னா கோட்டைகள் இருக்கும். மேற்கு திசை பார்த்தீங்கன்னா மேடாக இருக்கும். அந்த மேட்டான பகுதிகளில் தான் பார்த்தீங்கன்னா கோட்டைகள்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த மேடான பகுதிகளில் அந்த தானிய களஞ்சியம் இந்த மாதிரியான இதுவெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கிழக்கு திசையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வசிக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ மேற்கு பகுதி கோட்டை, கிழக்கு திசையில் வந்து குடியிருப்பு பகுதிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. 3வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. கிணற்று சுவர் மற்றும் சாக்கடை சுவர் போன்ற வளைந்த சுவர்களை கட்டுவதற்கு ஆப்பு வடிவ செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சரிதான். சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, அதாவது ஸ்டேட்மெண்ட் 1, 3 வந்து சரி, 2 மட்டும் தப்பு. அவங்க வந்து பொருத்தமான வாக்கியம் தானே கேட்டிருக்காங்க. 1, 3 மட்டும் தானே சரி. ஆப்ஷன் சி தான். ஸோ இது வந்து டைப்பிங் மிஸ்டேக். இது ஆக்சுவலாக இது வந்து 1. சரிங்களா? 1 மற்றும் 3 வந்து சரி. ஸோ இதுதான் வந்து சரியான ஆன்சர். சரிங்களா? சார் வைக்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 36வது கொஸ்டின் பாருங்க. தானிய களஞ்சியம் குறித்த பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவை அல்ல? ஸோ கொஸ்டினை படிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும். உண்மையானவைன்னு கேட்கல, உண்மையானவை அல்லன்னு கேட்குறாங்க. அப்போ தவறானது எதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? கொஸ்டினில் வந்து ரொம்ப முக்கியங்க படிக்கிறது. ஏன்னா கேர்லெஸ் மிஸ்டேக் வந்துடும். நம்ம நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக நெகட்டிவாக அந்த கொஸ்டின் வந்து நெகட்டிவாக பாசிட்டிவாங்கிறத கொஞ்சம் கூர்ந்து பார்க்கணும் அதெல்லாம். சரிங்களா? சார் ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. தானிய களஞ்சியம் ஹரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது சரிதான். சரிங்களா? ஹரப்பாவிலையும் தானிய களஞ்சியம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. மொஹஞ்சதாரோலையும் பார்த்தீங்கன்னா தானிய களஞ்சியம் வந்து அந்த கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்த 2வது பாருங்க ஸ்டேட்மெண்ட். இது 168 அடி நீளம், 135 அடி அகலம், இதன் சுவர் 52 அடி உயரம் மற்றும் 9 அடி கனம் உடையவை. இது சரிதான். இது சரிங்களா? ஸோ இதனுடைய தானிய களஞ்சியத்தினுடைய நீள அகலம் பார்த்தீங்கன்னா 168 அடி, 135 அடி அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த 3வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இது 3 வரிசைகளாகவும் ஒவ்வொரு வரிசைகளிலும் 6 மண்டபங்களும் இருந்தன அப்படிங்கிறது தப்பு. இது ஆக்சுவலா 3 வரிசை கிடையாது, 2 வரிசைகளா இருக்கும். ஒவ்வொரு வரிசையிலையும் பார்த்தீங்கன்னா 4 மண்டபங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கும். சரி, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்த 4வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பல அறைகள் கொண்ட இத்தானிய களஞ்சியத்தில் உணவு தானியங்கள் மட்டுமே சேகரிக்கப்பட்டன சொல்றாங்க. ஸோ இது சரிதான். இது சரிங்களா? சப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்னன்னா உண்மையானவை அல்ல அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ தப்பானது எதுன்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது 3வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் தப்பு. 1, 2, 4 சரி. எங்க இருக்கு? ஆப்ஷன் 7 இருக்கு பாருங்க. 3 மட்டும் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அப்போ அது மட்டும் தான் வந்து சரியான ஆன்சர். அடுத்து 37வது கொஸ்டின் பாருங்க. உலோக வேலைப்பாடு மற்றும் கலை திறன்களுக்கு சான்றாக விளங்கும் நடனமாடும் பெண் சிலை எங்கு கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறதா வந்து சரியான ஆன்சர். சரிங்களா? நடனமாடும் அந்த பெண் சிலை பார்த்தீங்கன்னாக்கா மொஹஞ்சதாரோ வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஒரு வெண்கலத்தாலான ஒரு சிலை இது ஆக்சுவலாக. அடுத்து 38வது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. சிந்துவெளி எழுத்துகளும், அதாவது சிந்துவெளி எழுத்துகளுக்கும் திராவிட எழுத்துகளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்று நிரூபித்தவர்களில் அல்லாதவர் யாருன்னு கேட்குறாங்க. ஹீராஸ் பாதிரியார், ஸோ இவர் வந்து நிரூபிச்சிருக்காரு. ஐராவத மகாதேவன் இவரும் நிரூபிச்சிருக்காரு. பாலகிருஷ்ணன் அவரும் வந்து நிரூபிச்சிருக்காரு. ஸோ இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா சிந்துவெளி எழுத்துக்களுக்கும் திராவிட எழுத்துக்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு வந்து அவங்களுடைய ஆய்வின் மூலமாக நிரூபிச்சிருப்பாங்க. ஸோ இதில் இல்லாதவர் யார் அப்படின்னா கிருஷ்ணா ரெட்டி. ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தொடர்புடையவர் அல்ல. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 39வது கொஸ்டின் பாருங்க. சிந்துவெளி நாகரிகத்தின் அழிவிற்கான காரணங்களாக கருதப்படுபவை எவை? சிந்துவெளி நாகரிகம் அழிஞ்சதுக்கு என்னென்ன காரணமா வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சிந்து நதி தன் போக்கை மாற்றிக்கொண்டதால் ஏற்பட்ட கடுமையான வறட்சி. ஸோ இதனால சிந்துவெளி அந்த நகரங்கள் வந்து அழிஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ இது சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஆரியர்களின் படையெடுப்பு. ஸோ ஆரியர்களின் படையெடுப்பின் காரணமாக சிந்து நகரம் அப்படிங்கிறது அழிஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ இதுவும் வந்து சரியான ஒரு அதாவது ஸ்டேட்மெண்ட் தான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மண்டை ஓடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டு காயங்கள்லாம் வந்து கிடைச்சிருக்கும். ஆக்சுவலாக சிந்துவெளி நாகரிகத்திலேருந்து கிடைச்ச அந்த அகழாய்வின் மூலமாக கிடைச்ச அந்த மண்டை ஓடுகள், அந்த உடம்புல அந்த சில பகுதிகள் எலும்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெட்டு காயங்கள்லாம் இருக்கும். ஸோ அப்போ இதன் அடிப்படையிலும் வந்து முடிவு பண்ணுறாங்க. ஸோ ஒரு படையெடுப்பின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நகரம் அழிஞ்சிருக்கலாம்னு சொல்லிட்டு. அடுத்து 3வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு. ஸோ சிந்து நதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனால வந்து இந்த நகரம் வந்து அழிஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ இதுவும் வந்து சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். 4வது பாருங்க. மிகப்பெரிய வணிக தலங்களான ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோவில் ஏற்பட்ட பொருளாதார தேக்க நிலை அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து சரிதான். ஆக்சுவலி இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யாரு அப்படின்னா கிருஷ்ணா ரெட்டி அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. கிருஷ்ணா ரெட்டி அப்படிங்கிறவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருப்பார். அதாவது ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவும் மிகப்பெரிய ஒரு வணிக தலங்களா இருந்திருக்கு.
ஸோ இந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பொருளாதார தேக்க நிலை ஏற்பட்டதுனால மக்கள் அந்த இடத்துலேருந்து இடம்பெயர்ந்து வேறு இடங்களுக்கு வந்து போனதுனால ஸோ இந்த சிந்து நாகரிகம் அந்த நகரங்கள் வந்து அழிவுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னது யாருன்னா இந்த கிருஷ்ணா ரெட்டி அப்படிங்கிற வரலாற்று ஆய்வாளர் தான் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி, ஏபிசி மற்றும் டி சரி அப்படிங்கிறதா வந்து சரியான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 40வது பாருங்க. அதான் சிந்துவெளி நகரங்களை வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் அது எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறத பொறுத்தணும். சரிங்களா? ஸோ லோத்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 1957 லோத்தல் குஜராத்தில். பானாவாலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1974 வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடியது பானாவாலி. அடுத்து பார்த்தீங்கன்னா தோலவேராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1990. சரிங்களா? குஜராத் இது. ரூபாரை பொறுத்த வரைக்கும் 1955 பஞ்சாப்ல இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. லோத்தல் 57, பானாவாலி 74, தோலவேரா 90, ரூபார் 55. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 1 எங்க இருக்கு? பி தான் ஆன்சர். சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா பி தான் இதுக்கான சரியான ஆன்சர். 2, 3, 4, 1 அப்படிங்கிறதா வந்து சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 41வது கொஸ்டின் பாருங்க. கூற்று: தமிழகத்தின் பஞ்சபூத தலங்களுள் ஒன்றான சிதம்பரம் அக்னி தலமாகவும் சிவனின் வடிவமாகவும் வணங்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. இது ஆக்சுவலா சிதம்பரம் கிடையாது, இது வந்து திருவண்ணாமலை. சரிங்களா? திருவண்ணாமலை. சரிங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பஞ்சபூத தலங்கள்ல ஒன்றுதான் திருவண்ணாமலை. ஸோ அந்த திருவண்ணாமலை தான் பார்த்தீங்கன்னா அக்னி தலமாகவும் அது நெருப்பு தலமாகவும் சிவனின் வடிவமாகவும் வணங்கப்படுகிறது அப்படின்னு ஸ்கூல் புக்ல தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ கூற்று 1 தப்பு. கூற்று 2 பாருங்க. சிந்துவெளி மக்களிடையே காணப்படும் பாம்பு வழிபாடு, லிங்க வழிபாடு போன்றவை தமிழக பண்பாட்டோடு பொருந்தி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது சரிதான். சரிங்களா? ஸோ அப்போ கூற்று 1 வந்து தப்பு, 2 வந்து சரி. ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 42வது கொஸ்டின் பாருங்க. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்வு செய்யும். ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க. சிந்துவெளி மக்கள் ஆண் பெண் இருபாலரும் மங்கோலியரை போல் தலையில் முண்டாசு கட்டி கொண்டனர். இது சரிதான். அடுத்த 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சிந்துவெளி மக்கள் இசையிலும் நாட்டியத்திலும் அதிக ஆர்வம் உடையவர்களாக இருந்தனர். இதுவும் வந்து சரிதான். மரப்பலகை, மண் சிப்பி, வெண்கல கிண்ணி போன்றவற்றை முன்கலங்களாக பயன்படுத்தி உள்ளனர். இதுவும் வந்து சரிதான். 4வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. எஞ்சிய உணவு தானியங்களையும் இறைச்சி வகைகளையும் பதப்படுத்தி வைத்து அவர்கள் உண்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆப்ஷன் டி தான். அனைத்தும் சரி அப்படிங்கிறதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து பொருத்தமற்ற விடையை தேர்வு செய்க. ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க. சிந்துவெளி மக்கள் பருத்தி, கம்பளி, நார்பட்டு ஆகியவற்றாலான மேலாடை, கீழாடை என முழு ஆடைகளையே அணிந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்த 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சிந்துவெளியில் கிடைத்துள்ள மாவு அரைக்கும் இயந்திரங்கள், அம்மி, ஆட்டுக்கல், உரல், எண்ணெய் சட்டி, இட்லி சட்டி போன்றவற்றை கொண்டு இவர்களின் உணவு வகைகளை அறிய முடிகிறது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். இதுவும் சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்த 3வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சிந்துவெளி மக்கள் வீட்டை பாதுகாக்கவும் வேட்டைக்காகவும் நாயை பயன்படுத்தினர். இதுவும் வந்து ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட் தான். சரிங்களா? சப்போ சிந்துவெளி மக்களுக்கு பார்த்தீங்கன்னா பருத்தி, கம்பளி, பட்டு, ஸோ இதை பத்தி தெரியும். அவங்க அந்த ஆடைகள் அணிஞ்சிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உணவு முறைகளையும் வந்து நம்மளால வந்து தெரிஞ்சிக்க முடியுது அங்கே கிடைச்சிருக்கக்கூடிய அந்த பொருளின் அடிப்படையில். ஸோ என்னெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா மாவு அரைக்கக்கூடிய இயந்திரம் கிடைச்சிருக்குது, அம்மி கிடைச்சிருக்குது, ஆட்டுக்கள் கிடைச்சிருக்குது, உரல், எண்ணெய் சட்டி, இட்லி சட்டி, ஸோ இதெல்லாமே கிடைச்சிருக்குது. இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நாயை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. வேட்டைக்காகவும் அவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் நாயை பயன்படுத்தியிருக்காங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்போ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே சரிதான். அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1, 2, 3 சரி. எங்க ஆன்சரே காணும். கொஸ்டின் என்ன? பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து பொருத்தமற்ற இங்க பாருங்க, பொருத்தமற்ற விடையை தேர்வு செய்யுங்க. அதாவது தவறான விடையை வந்து தேர்வு செய்யுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டினை வந்து திரும்ப படிக்கணும். இந்த கொஸ்டின் நான் தான் செட் பண்ணேன். பட் அடுத்தடுத்த கொஸ்டினை பார்க்கும்போது பாருங்க அப்படியே ஒரு கவனிக்காமையே போயாச்சு. ஸோ இது மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ பொருத்தமற்ற விடை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது எதுவும் இல்லை அப்படிங்கிறதா வந்து சரியான ஆன்சர். ஏன்னா எல்லாமே வந்து சரியான பொருத்தமான விடை தான். அப்போ பொருத்தமானது இல்லை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. அடுத்து 44வது கொஸ்டின் பாருங்க. கூற்று காரணம் கொஸ்டின். ஹரப்பா மக்கள் அளக்கும் கலையை அறிந்திருந்தனர். நீளத்தை அளக்க மீட்டர் முறையை பயன்படுத்தினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு.
அடிமுறை தான் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? நீளத்தை அளக்கிறதுக்கு ஹரப்பா மக்கள், அதாவது சிந்துவெளி மக்கள் பார்த்தீங்கன்னா அடியை தான் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க, அடிமுறை. காரணம், அளவை குறிகள் இடப்பட்ட குச்சிகள் இப்பகுதியில் கிடைத்துள்ளது. இது வந்து சரி. சரிங்களா? அப்போ கூற்று வந்து தவறு, காரணம் சரி. அப்போ சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஏ தவறு, ஆர் சரி அப்படிங்கிறதா வந்து இதுக்கான சரியான வந்து ஒரு ஆன்சர். அடுத்து 45வது கொஸ்டின் பாருங்க. பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து பொருத்தமான விடையை தேர்வு செய்க. கூற்று 1 பாருங்க. ஹரப்பாவில் கிடைத்த முத்திரைகளில் அமர்ந்த நிலையில் உள்ள மகா யோகியினுடைய அந்த உருவம் வந்து பொறிக்கப்பட்டுள்ளது. சரிதான். இதில் 3 முகங்களை கொண்ட கடவுள் யோக நிலையில் அமர்ந்திருப்பது போலவும், அதனை சுற்றி யானை, புலி ஆகியவற்றின் உருவங்கள் வலப்புறமாகவும், காண்டாமிருகம் மற்றும் எருமை இந்த உருவங்கள் வந்து இடப்புறமாகவும் அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் சரிதான். ஆக்சுவலா பாருங்க, ஹரப்பாவில் கிடைச்ச அந்த முத்திரைகள்ல ஒருத்தர் அமர்ந்த நிலையில இருக்கிற மாதிரி, யோகா பண்ற மாதிரி ஒரு உருவம் வந்து இருக்கு அந்த முத்திரைகள்ல. அது வந்து மகா யோகி அப்படின்னு சொல்றாங்க. அந்த உருவத்துக்கு வலது பக்கமா பாத்தீங்கன்னா யானை, புலியினுடைய உருவம் இருக்கிறதாகவும், இடது பக்கமா பாத்தீங்கன்னாக்கா காண்டாமிருகம், எருமையினுடைய உருவங்கள் இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. இதுவும் கரெக்ட் தான். சரிங்களா? ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரிதான். ஸோ வரலாற்று ஆய்வாளர்களுடைய கூற்றுப்படி இது சிவனுக்குரிய திருமுகம், 3 முகம், பசுபதி விலங்குகளினுடைய கடவுள், யோகேஸ்வரன் யோகிகளின் கடவுள் போன்ற பல்வேறு வடிவங்களை வந்து உணர்த்துவதாக உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுவும் சரியான ஒரு கூற்று தான். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3மே வந்து சரி. ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து 46வது கொஸ்டின் பாருங்க. கூற்று காரணம். தென்பிராமி எழுத்துக்கள் சிந்துவெளி எழுத்துக்களில் இருந்து திராவிடரால் வளர்க்கப்பட்ட நேரான வளர்ச்சியுடைய எழுத்துக்கள் ஆகும். இது வந்து சரியான கூற்று தான். இதுக்கான காரணம் பாருங்க. தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் கிடைத்த மண்பாண்டங்கள் மீது உள்ள எழுத்து குறிப்புகளையும் நீலகிரியில் உள்ள கல்வெட்டுகளையும் கொண்டு ஒப்பிட்டு அறிய முடிகிறது. ஸோ இதுவும் சரிதான். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமும் கூட. சரிங்களா? இந்த சிந்துவெளி எழுத்துக்களுக்கும் அந்த தென்பிராமி எழுத்துக்களுக்கும் பார்த்தீங்கன்னா திராவிடரால் வளர்க்கப்பட்ட நேரான வளர்ச்சியுடைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எதன் அடிப்படையில் சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு திருநெல்வேலியில பார்த்தீங்கன்னா அந்த மண்பாண்டங்கள் மீது சில எழுத்து குறிப்புகள் இருக்கு. நீலகிரியில் உள்ள கல்வெட்டுகள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா சில எழுத்து குறிப்புகள் இருக்குங்களா. ஸோ இதன் அடிப்படையில் இதை வந்து ஒப்பிட்டு பார்க்குறாங்க சிந்துவெளி பகுதிக்கும். ஸோ அந்த கல்வெட்டுகளுடைய எழுத்தை பார்த்தீங்கன்னா சேமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து சிந்துவெளி அந்த எழுத்துக்கள் திராவிடரால் வளர்க்கப்பட்ட நேரான வளர்ச்சியுடைய எழுத்துக்களாக இருக்கலாம் அப்படிங்கிறது வரலாற்று ஆய்வாளர்களுடைய ஒரு கருத்தா வந்து இருக்கு. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். சரிங்களா? ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். அடுத்து பாருங்க புக் பேக் கொஸ்டின். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து 46 கொஸ்டின் வந்து எடுத்திருக்கேன் நான் இதில். இந்த 11th எத்திக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய சிந்துவெளி நாகரிகம். சரிங்களா? 11th எத்திக்ஸ் புக்கில் சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிற அந்த பாடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 46 கொஸ்டின் எடுத்திருக்கேன். இந்த 46 கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு வந்து கவர் பண்ணிட்டு இருப்பேன். சரிங்களா? எதுவுமே மிஸ் ஆயிருக்காது, எதுவுமே விட்டு போயிருக்காது. நீங்கள் அந்த லெசனை படிக்கலனா கூட இந்த 46 கொஸ்டின் பிளஸ் அடுத்த புக் பேக்ல இருக்கக்கூடிய ஒரு 10 கொஸ்டின், இந்த 56 கொஸ்டினை படிச்சீங்கனாலே போதுமானது. எல்லா கொஸ்டினும் கவர் ஆகிடும். முடிஞ்சா நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, புக் பேக் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். பாருங்க, புக் பேக் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 47வது கொஸ்டின். சிந்துவெளி நாகரிகம் குறித்து அகழாய்வு மேற்கொண்ட தொல்லியலாளர் யாரு அப்படின்னா சர் ஜான் மார்ஷல் தான். சரிங்களா? ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். 48வது கொஸ்டின் பாருங்க. சிந்துவெளி மக்கள் தோல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்திய பொருள் எதுன்னு கேட்கறாங்க. ஆப்ஷன் ஏ கட்டில் என்னும் மீனினுடைய எலும்பு. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்து கங்காதேவி எழுதிய நூலின் பெயர் என்னன்னு கேட்கறாங்க. மதுரா விஜயம். சரிங்களா? கங்காதேவி எழுதுன அந்த நூலினுடைய பெயர் என்னன்னா மதுரா விஜயம். இதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் கௌடில்யர் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பார். சரிங்களா? இவர் சாணக்கியர்னு கூட சொல்லுவாங்க. அர்த்த சாஸ்திரத்தை எழுதியது யாருன்னா கௌடில்யர். சாகுந்தலம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் காளிதாசர் எழுதியிருப்பார். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டிகா அப்படிங்கிற அந்த நூலை பொறுத்த வரைக்கும் மெகஸ்தனிஸ் எழுதியிருப்பார். சரிங்களா? இண்டிகாவை பொறுத்த வரைக்கும் யாருன்னா மெகஸ்தனிஸ் அப்படிங்கிற எழுதியிருப்பார். ஸோ அப்போ மதுரா விஜயம் கங்காதேவி, அர்த்த சாஸ்திரம் கௌடில்யர், சாகுந்தலம் காளிதாசர், இண்டிகா பார்த்தீங்கன்னா மெகஸ்தனிஸ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 50வது கொஸ்டின் பாருங்க. இது ஒரு பொறுத்துக. நீலக்கீல் அப்படிங்கிறது என்னன்னா பசை. அது ஆக்சுவலா இப்பதான் பார்த்தோம். இந்த பொதுக்குழி அந்த அந்த குளம் இருக்கு இல்லைங்களா, அந்த நீச்சல் குளத்துக்கு அடியில பாத்தீங்கன்னாக்கா நீர் கசியாம அதை ஊறாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வகையான பசையை வந்து இது பண்ணியிருப்பாங்க. நீலக்கில் அப்படின்னு சொல்லிட்டு பிட்டுமன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசையை வந்து பூசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்ல. அப்போ நீலக்கில்ங்கிறது பசை. அடுத்து கட்டிலுங்கிறது மீனினுடைய எலும்பு. சரிங்களா? ஏதாவது இந்த கண்ணு, இந்த தொண்டை, அந்த தோல் தொடர்பான அந்த நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா மருந்தா பயன்படுத்தினது பார்த்தீங்கன்னா இந்த மீனுடைய எலும்பு. கட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மீனுடைய எலும்பு வந்து பயன்படுத்திருக்காங்க. இதையும் பார்த்தோமா. நாணய களஞ்சியத்தை பொறுத்த வரைக்கும் ஹரப்பாவில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோமா. அடுத்து அறியாத விலங்கு எதுனா குதிரைன்னு பார்த்தோம். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு இரும்பும் குதிரையை பற்றி அவங்களுக்கு வந்து சிந்துவெளி மக்களுக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ அப்போ நீலக்கிலுங்கிறது பசை, கட்டிலுங்கிறது மீன் எலும்பு,
தானிய களஞ்சியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹரப்பா, அறியாத விலங்கு குதிரை. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா 3, 4, 1, 2 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர். 3, 4, 1, 2 அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்து பாருங்க 51வது கொஸ்டின், கூற்று காரணம். பின்வரும் கூற்றையும் அதன் காரணத்தையும் படித்து விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க. கூற்று பாருங்க, ஹரப்பா மக்கள் அளக்கும் கருவியை அறிந்தனர். ஆமா, அறிஞ்சிருந்தாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா அளவை குறிகள் இடப்பட்ட குச்சிகள் அங்கு கிடைத்துள்ளது. அகழாய்வின் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்க அளவிடப்பட்ட அந்த குச்சிகள், வெண்கலத்தாலான அந்த குச்சிகள்லாம் வந்து நிறைய கிடைச்சிருக்காங்க. ஸோ அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரிதான். அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 52வது கொஸ்டின் பாருங்க, பசுபதி என்ற சொல்லில் இருந்து பெறப்படும் பொருள் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இப்பதான் பார்த்தோம், விலங்குகளின் கடவுள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர். அடுத்து 53வது கொஸ்டின் பாருங்க, சித்திர எழுத்துகள், அதாவது பின்வரும் கூற்றுகளுள் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. சித்திர எழுத்துகள் இடமிருந்து வலமாக எழுதப்பட்டவை. சரிதான். அதாவது சிந்துவெளி அந்த அந்த எழுத்துக்களை வந்து என்ன எழுத்துன்னு சொல்லுவாங்கன்னா சித்திர எழுத்துக்கள்னு சொல்றாங்கன்னு பார்த்தோம். அதே மாதிரி அந்த எழுத்துக்கள் எப்படி எழுதியிருப்பாங்கன்னா இடமிருந்து வலமாக ஒரு வரியும் வலமிருந்து இடமாக மற்றொரு வரியும் வந்து எழுதியிருப்பாங்க. அப்போ ரெண்டாவதும் சரிதான். சித்திர எழுத்துக்கள் வலமிருந்து இடமாக எழுதப்பட்டவை, இதுவும் சரிதான். சித்திர எழுத்துக்கள் மேலிருந்து கீழாக எழுதப்பட்டவை தப்பு. சித்திர எழுத்துக்கள் கீழிருந்து மேலாக எழுதப்பட்டதும் தப்பு. அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2 தான் வந்து சரி. சரிங்களா? ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 54வது கொஸ்டின் பாருங்க, சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1921. சரிங்களா? ஹரப்பா தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பாங்க 1921. சிந்துவெளி நாகரிகத்தை ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹரப்பா கண்டுபிடிச்சதுனால அது வந்து ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹரப்பா கண்டுபிடிச்சது 1921, அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1921. அடுத்து 55வது கொஸ்டின் பாருங்க, சிந்துவெளி மக்கள் தரை வழி போக்குவரத்திற்கு பயன்படுத்திய விலங்கு எது அப்படின்னா எருது. ஆப்ஷன் டி தான். சரிங்களா? ஸோ காளைகள் பூட்டப்பட்ட அந்த அந்த மாட்டு வண்டியை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க, அதிக அளவில் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அதாவது வணிகத்துக்கும் சரி தரை வழி போக்குவரத்துக்காகவும் பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் டி எருதுங்கிறது தான் வந்து சரியான ஆன்சர். அடுத்து 56வது கொஸ்டின் பாருங்க, சிந்துவெளி மக்கள் இம்மரத்தை முதன்மை தெய்வமாக கருதி வழிபட்டனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மரம் அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஆன்சர். சரிங்களா? சார் ரைட், ஓகே. ஸோ அவ்வளோதான், மொத்தம் 56 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஸோ எம்சிக்யூ டைப்பில் வந்து நானாக ரெடி பண்ணது வந்து ஒரு 46 கொஸ்டின் வந்து இந்த லெசன்லேருந்து ரெடி பண்ணியிருப்பேன். புக் பேக் கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 10 கொஸ்டின்ஸ் எடுத்திருப்பேன். புக்கு நம்ம அந்த 11th எத்திக்ஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிற அந்த பாடத்தில் புக் பேக் கொஸ்டினாக வந்து ஒரு 10 கொஸ்டின் இருக்கும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 46 + ஒரு 10 வந்து மொத்தமாக ஒரு 56 கொஸ்டின் அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துருக்கோம். நீங்கள் இந்த 56 கொஸ்டினை வரைக்கும் கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. எந்த பாயிண்ட்ஸும் முக்கியமான பாயிண்ட்ஸ் எதுவுமே உங்களுக்கு வந்து இந்த லெசன்ஸ்லேருந்து மிஸ் ஆகிருக்காது. மோஸ்ட்லி வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸே சிலது கொடுத்துருப்பேன். நான் இந்த கொஸ்டின்ஸில் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்திருப்பேன். ஸ்டேட்மெண்ட் டைப்பு, கூற்று காரணம், மேட்ச் த ஃபாலோயிங், அப்புறம் ஒரு சில தான் வந்து டைரக்ட் கொஸ்டினை வந்து வச்சுருப்பேன். அதுலேயே எல்லா பாயிண்ட்ஸும் வந்து கவர் ஆகிருக்கும். சரிங்களா? சார் ரைட், ஓகே. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கொஞ்சம் சொல்லுங்கள், கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது, இன்னும் நான் என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது அது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாகவும் வந்து எனக்கு இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக்கும் பண்ணுங்கள், முடிஞ்சால் அந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்த லெசன்ஸ்லாம் வந்து கண்டினியூஸாக நான் முக்கியமான லெசன்ஸ்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்து நான் வீடியோ போடுறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன்லேயே வந்து கொஸ்டின்ஸ் எப்படி கொஸ்டின் பேப்பரில் செட் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி மெத்தட்லேயே வந்து செட் பண்ணி போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு அந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் மாதிரியே இருக்குல்ல, கொஞ்சம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் யாராவது தப்பாக சொல்லி இந்த கொஸ்டின்ஸில் ஏதாவது தப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, கமெண்ட்ஸில் போடுங்க, நான் எல்லாத்தையுமே பார்ப்பேன். சரிங்களா? நான் இது ஏதாச்சும் இன்னும் எக்ஸ்ட்ரா எதனா சொல்லணும், இல்லை இன்னும் வேறு ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னாலும் அதை கமெண்ட்ஸில் நிச்சயமாக சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ ரொம்ப நன்றி, தேங்க்யூ, நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.